உங்கள் வசந்தசேகர். நம்ம தமிழகத்தை எந்தெந்த பேரரசு ஆண்டதுங்கிற பற்றி தான் பேச போகிறோம் இன்னைக்கு. முதல்ல சேர சோழ பாண்டியர்கள் அவங்க ஆண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து களப்பியர்கள் வந்து ஆண்டாங்க. அதுக்கு முன்னாடி பல்லவர்கள் வந்து ஆண்டாங்க. பல்லவர்களுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பாண்டியர்கள் வந்து ஆண்டாங்க. பாண்டியர்கள் அப்புறம் மறுபடியும் சோழர்கள் வந்து ஆண்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து விஜயநகர பேரரசு வந்துடுச்சுங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷம் ஆண்டாங்க. அதுக்கு பின்னர் வந்து மராட்டியர்கள் வந்து ஆண்டாங்க. மறுபடியும் கர்நாடக நவாப் அவங்க வந்து ஆண்டாங்க. கடைசியாக வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டாங்க. பாருங்கள் எத்தனை பேரரசு பாருங்கள். அதில் வந்து சோழ பேரரசு, விஜயநகர பேரரசுலாம் கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷம் 600 வருஷம் அந்த ரேஞ்சு ஆண்டிருக்காங்க. மிச்சவர்கள்லாம் வந்து 100 வருஷம், இந்த பல்லவர்களும் ஒரு 300-400 வருஷம் ஆண்டிருக்காங்க. இதில் வந்து 200 பேர் 100 வருஷம் 200 வருஷம் அந்த ரேஞ்சை வந்து ஆண்டிருக்காங்க. பாருங்கள் ஆட்சி மாற்றம் நடக்கும்பொழுது இப்போ மாதிரிலாம் இல்லை. ஆட்சி மாற்றம் நடந்ததுன்னா இப்போ வந்து அது எதுவும் அழிக்கலாம் முடியாது. அப்போலாம் அப்படி இல்லைங்க, சுத்தமாக அந்த இனத்தையே அழிப்பாங்க. அது அந்த இருக்கிற படைத்தலைவர் முதற்கொண்டு சிப்பாயை வந்து கொண்டுருவாங்க. அப்படி ஒரு கொடூரங்க அதெல்லாம் வந்து. இவ்வளோ அப்போனா எவ்வளோ இலக்கியங்கள், நம்மளுடைய கலைப்பொருள்கள், வைரங்கள், தங்கங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும். இதில் வந்து அந்த நடுப்புற வந்து கொள்ளையர்கள், இந்த முஸ்லீம்கள்லாம் வந்து அப்பப்போ வந்து இதுமாரி பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. எங்கேருந்து அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்து கொள்ளையடிக்கிறது, இங்கேருந்து அங்கே போய் கொள்ளையடிக்கிறது, இதுமாரி வேறு. அப்போ எவ்வளோ பொருட்கள்லாம் வீணாக இருக்கும் பாருங்கள். எப்பா எவ்வளோ காப்பியங்கள், எவ்வளவு சிலைகள், கலைப்பொருட்கள் சிலைகள் வந்து விதவிதமான சிலைகள். அந்த மெயினாக அந்த காலத்தில் வந்து கோயிலை தாங்க கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு இதுமாதிரி நிறுவனங்கள்லாம் இல்லை. அந்த அளவுக்கு பணம், காசு, பொன் பொருள்லாம் வச்சுக்கிற இடம் வந்து அந்த கொள்ளையர்களுக்கு வந்து தெரியல. ஒன்லி கோயிலில் தான் இருக்கும். அந்த கோயிலை தான் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு போவாங்க. பாருங்கள் நம்ம தமிழகம் வந்து இந்த அளவுக்கு. இதேமாதிரி தான் இந்தியாவிலையும் அடிக்கடி சின்ன பேரரசு பெரிய பேரரசு சண்டை, இதே தான் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதனால என்ன பிரச்சனைனா, நம்மள மொழி சம்மந்தப்பட்ட நூல்கள், அந்த கலைப்பொருட்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவங்க ஆட்சி ஆனாங்களா, அவங்களோட அவங்க என்னென்ன பண்ணாங்களோ எல்லாத்தையும் அழிஞ்சு போகும். இதையும் மீறி இப்போ இருக்கிறது தாங்க அந்த தஞ்சை பெரிய கோயில், மகாபலிபுரம். நல்ல வேலை கருங்கல்லால் கட்டி வச்சுட்டாங்க. இல்லாட்டி அதை கூட பேத்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்கு. நன்றி, வணக்கம்.